வீடியோவில் பார்த்தீங்கன்னா NHM கன்வெர்ட்டருக்கான XML ஃபைல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ NHM ரைட்டருக்கான XML ஃபைல் கீபோர்டை எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் ஒரு கீழே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ க்ரியேட் பண்ண அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NHM ரைட்டர் XML மேக் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸல் ஃபைலும் ஒரு XML ஃபைலும் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்னென்ன சாஃப்ட்வேர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Notepad++ அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அது இருந்தால் இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் convertcase.net அப்படின்ற ஒரு வெப்சைட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கன்வெர்ட்டர் வெப்சைட்டு ஒன்று தேவைப்படும். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் அந்த இதை செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்த அந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கேரக்டர் மேப் அப்படின்றது எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ கேரக்டர் மேப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் அல்லது இல்லஸ்ட்ரேட்டர் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபாண்டுக்கான XML ஃபைலை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த போன தடவை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டருக்கு பண்ணும்போது நான் இல்லஸ்ட்ரேட்டரை வச்சு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சேன். ஸோ இந்த தடவை கேரக்டர் மேப்பை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன ஃபாண்டு க்ரியேட் பண்ண போகிறேனோ அந்த ஃபாண்டுக்கு தேவையான நேமை இங்கே போட்டு இதை ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரிஜினல் அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுலேருந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ சாண்டாமி அப்படின்ற ஒரு ஃபாண்டுக்கு நான் பண்ண போகிறதுனால அந்த நேம் போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஏ காலத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய தமிழ் லெட்டர்ஸ் எல்லாமே யூனிகோடில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா தமிழ் லெட்டர்ஸுமே ஓரளவு கவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ் அண்டு வடமொழி எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரியானது. அது இல்லாமல் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் ஃபாண்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஓல்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான ஃபாண்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவது ரோ பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டாவது காலம் பார்த்தீங்கன்னா பியில் நீங்கள் என்ன ஃபாண்டு க்ரியேட் பண்ண போகிறீங்களோ, உங்கள்கிட்ட என்ன ஃபாண்டுக்கு நீங்கள் XML ஃபைல் க்ரியேட் பண்ணி கீபோர்டு ரெடி பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க அந்த ரோ ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் மேலே உள்ளதை இங்கிலீஷ்லேயே மாற்றிக்கிங்க, அது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ளதை மட்டும் இங்கிலீஷ்லேயே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மூணாவது இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், அது கீ தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெண்டாவது உள்ளது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தான் நான் கேரக்டர் மேப் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போய்ட்டு எந்த ஃபாண்டை க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க அக்கு அந்த வரிசையில் அந்த வரிசை மாறாமல் அப்படியே இங்கே ஒவ்வொரு லெட்டரையும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரையும் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வேர்டு இருக்குது அப்படின்னா வேர்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு நார்மலாக Notepad++ல் கூட பண்ணலாம். வேர்டில் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருவையும் 1 by 1 வர்ற மாதிரி நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரில் அல்லது ஃபோட்டோஷாப்லேயும் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுல எப்படி பண்ணுறோமோ அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் தெரியும். அதை வச்சு நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபோட்டோஷாப்லேயும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஈஸியான மெத்தடு, அதுவும் ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 லெட்டர்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாமே அதே மாதிரி தான் ஒன்றையும் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கு அந்த இது உங்களோட ஃபாண்டில் எங்கே இருக்குது, அந்த லெட்ரு உங்கள் ஃபாண்டில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி இங்கே இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். 1 by 1 அந்த மாதிரி வரிசையில் வர்ற மாதிரி. ஸோ ஓல்டு லெட்டர்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ அந்த வரிசை மாறக்கூடாது. மாறுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக வராது. டைப் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆர்டரை மாற்றாமல் அப்படியே பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இல்லாத பட்சத்தில் இப்போ நான்
ஐஃபன்றது வந்து உங்கள் அதாவது ஃபாண்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ரோவை டெலீட் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அந்த ஃபாண்டில் அந்த ரோவை ஃபுல்லாக டெலீட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் மூணாவது இருக்கக்கூடிய அந்த சி அப்படின்ற காலத்தில் நீங்கள் வந்து எந்த லெட்டரை டைப் பண்ணால் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எந்த ஸ்மால் லெட்டரா கேபிட்டல் லெட்டரோ எந்த லெட்டரை டைப் பண்ணால் என்ன இது வரணும் அப்படிங்கிறத இப்போ நான் செஞ்சு காமிக்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆ போட்டோம்னா ஏ போட்டோம்னா ஸ்மால் ஏ போட்டோம்னா ஆ வரணும், டபுள் ஏ போட்டோம்னா ஸ்மால் டபுள் ஏ போட்டோம்னா ஆ வரணும் அப்படின்ற மாதிரியான இது ஒரு பொனட்டிக், அதாவது தங்கிலீஷ் மெத்தட்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த மெத்தட் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் உங்களுக்கு தெரியும் எது போட்டால் என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒன்றையும் ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஸோ இந்த ஃபுல் இதையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஏங்கிற அந்த காலத்துலேயும் பி அதுக்கப்புறம் சி எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தேவையில்லாத இந்த ஃபாண்டில் சாண்டோமி ஃபாண்டில் இல்லாததை நான் வந்து அந்த ரோ ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த ஓல்டுன்னா அதுக்கப்புறம் அந்த ரூ அப்படின்றது ஓம் அப்படின்றது அதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா யுவர் ஃபாண்ட் அப்படின்றதில் அந்த ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கிறத தவிர விட்டுட்டு மற்றதெல்லாமே நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்க இல்லையா, டைப் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் சொன்னேன்னா அந்த வெப்சைட்டு, ஸோ அந்த இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிமூவ் ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிமூவ்/u அப்படின்றத கொடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த /u போயிடும். அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த convertcase.net அப்படின்றதில் போட்டு அதை வந்து இங்கே அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து எங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணோம்னா அதாவது ஹச் அப்படின்ற அந்த காலத்தில் கொண்டாந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாததெல்லாம் வந்து அது எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ அப்படின்றதில் நம்ம வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ மூணாவது இருக்கக்கூடிய இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கக்கூடிய அந்த இதை இந்த இங்கிலீஷ் ஃபாண்டில் தான் இருக்கணும். நீங்கள் வேறு ஃபாண்டு மாற்றிடாதீங்க. இந்த காப்பி பண்ணிவிட்டு அதாவது எந்த கீயெல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணால் வரணும் அப்படின்றத வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரிமூவ்/u கொடுத்துட்டு காப்பி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்பர் கேஸ் கொடுத்துருங்க. அப்பர் கேஸுங்கிறது கீழே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு திருப்பி அங்கே போயிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நோட்பேட் ஓப்பன் பண்ணி இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ 00 அப்படின்றது முன்னாடி எல்லா கீக்கு முன்னாடி ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்குவோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் 00 கொடுத்துட்டு ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய எம்டி கொடுத்திங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து ஜே அப்படின்ற அந்த காலத்தில் கொண்டாந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத கேரக்டரு உங்கள் ஃபாண்டில் இல்லாத கேரக்டரு எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ரோ ஃபுல்லாக டெலீட் பண்ணி விட்ருங்க. டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஃபுல்லாக அந்த இதுலேருந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து NHM அந்த ரைட்டர் அப்படின்ற XML ஃபைல் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் XML ஃபைல் அப்படின்ட்டு கொடுங்க. எடிட் நோட்பேட்++ன்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் தமிழே இருக்கட்டும், என்கோடிங்கில் நீங்கள் என்ன ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்ட்டு நேமு, அதுக்கப்புறம் என்ன கீபோர்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபோனட்டிக்கா அல்லது பாமினியா அல்லது தமிழ் 99 இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீபோர்ட் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அதை கொடுங்க. என்ன இதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுங்க. அதே மாதிரி ஆதருங்கிறதுல உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த ஃபாண்ட் நேமை காப்பி பண்ணி இதை எடுத்துகிட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆதர் அப்படின்ற இடத்துல லாஸ்ட்டில் உங்களோட நேமை ரீப்ளேஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேவஸ் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு என்ன ஃபாண்டோட நேமில் சேவ் பண்ணணுமோ பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்டோட நேமில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சாண்டோமி அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சேவ் பண்ணோம் அப்படின்னா XML ஃபைலாக வந்து சேவ் ஆயிரும்.
சேவ் ஆனதுக்கு அப்புறம் இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த எக்ஸல் ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து அப்படின்ற அந்த காலத்துலேருந்து அப்படியே செலக்ட் பண்ணி அப்படின்ற காலம் வரையும் கீழே அந்த மேலே இருக்கக்கூடிய எல்லோ கலரில் அந்த நான் இங்கிலீஷில் தெரிகிறதுக்காக டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை விட்டுட்டு உங்களோட இந்த மாதிரி கோடிங்கை மட்டும் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, நியூன்னு அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸை மட்டும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மெத்தடில் டெலீட் பண்ணிக்கிங்க. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ அல்லது கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாத ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட NHM ரைட்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து NHM ரைட்டரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திருப்பி ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காண்டி திருப்பியும் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க நிறையா டைம். ஸோ உங்களுக்கு தெரியலைனாலும் இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா இம்போர்ட் அப்படிங்க கீ மேப்பிங் கீழே இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிங்களோ உங்களோட XML ஃபைலை செஞ்சு எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிங்களோ அங்கே போங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபைல் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் அதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இது இம்போர்ட் ஆகாது. ஸோ தப்பு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாண்டோமிங்கிறது அந்த என்கோடிங்கில் இருக்கும். கீபோர்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அது இங்கே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துட்டு நம்ம வந்து டைப் பண்ணி செக் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, நான் ஒரு எக்ஸல் ஃபைல் கொடுத்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு தமிழ் ஃபாண்ட்டுன்னு அதில் உள்ள லெட்டர்ஸ் வரிசையிலேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணி செக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்க கீலாம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்ற அந்த கீபோர்ட் மெத்தட்லேயே டைப் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தங்கிலீஷ் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ண போகிறேன். ஸோ சாண்டோமி அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிக்குவோம் ஃபாண்டை. அதுக்கப்புறம் இங்கே ஷார்ட்கட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைப் பண்ணி செக் பண்ண போகிறோம். டிஏ போட்டோம்னா தமிழ், TAMIL போட்டோம்னா இசட் போட்டோம்னா தமிழ்னு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் இது நார்மலாக தங்கிலீஷ் மெத்தடு தான். ஸோ அதுக்கான நம்ம கீ மேப்பிங் கூட 2 வீடியோவுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ அதாவது ஃபாண்ட் மேப்பிங்கோட அதாவது தங்கிலீஷோட ஃபாண்ட் மேப்பிங்கோட அந்த அந்த PDF அண்டு இமேஜ் ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் போய் பார்த்துட்டு அந்த கீபோர்டில் என்ன எப்படி டைப் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலான மெத்தட் வந்து இருக்கும். ஸோ அதே வச்சே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த லெட்டருக்கு எது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ வேறு நீங்கள் வந்து பாமினி இந்த மாதிரி வேறு ஒரு கீபோர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறது இந்த கீ தான். நீங்கள் அந்த ஆனாக்கு என்ன கீ வந்து வேறு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்ற போகிறது. மற்றபடி எல்லாமே அதே தான். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்னுமே நீங்களே உங்களோட ஃபாண்டுக்கு உங்களோட ஓன் கீபோர்டை நீங்களே மேக் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் கன்வெர்ட்டர் ஃபைல் எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது இந்த நான் எனக்கு வந்து டைப் பண்ணலாம் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெட்லேயோ அல்லது மொபைல்லையோ டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அந்த வெப் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். எப்படி ஓனாக ஒரு ஃபாண்டுக்கு வந்து நீங்களே கன்வெர்ட்டர் XML ஃபைல் வந்து ரெடி பண்ணுறதுன்றது. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.